இப்போது மகா அவதார் பாபாஜி கிட்ட தீட்சை வாங்குறது பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சாய் அவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அவர் கூட வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதுரை மீனாட்சி அம்மன்னா எல்லாரும் வந்து இன்னைக்கு பெருசாக நம்ம கும்பிடுறோம். பட் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காலை பொழுதுல எல்லாத்துக்கும் நல்ல தரிசனத்தை கொடுத்த கடவுள் நைட் ஆனால் ஒரு தாமசமான குணத்தை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஊர் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்போ நைட் ஆனால் தாமச குணத்தில் அவங்க வீட்டு கோயிலேருந்து வெளியே வந்து நிறைய பேர்த்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சில பேர் திடீர்னு இறந்துறது பிடிக்கிறது ஒரு மாதிரி நிறைய ஒரு அபசகுரமான விஷயங்களாக நடந்துட்டு இருக்கும்போது மன்னர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நம்ம ஊரில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய பூஜாரிகள்லாம் கூப்பிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு யாகத்தை நடத்தினாங்க. அப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனோட தாமச குணம் வந்து கண்ட்ரோலுக்கு வரல. அப்போ அந்த நாட்டுக்கு வந்து சங்கராச்சாரியார் வந்து இருக்கும்போது இந்த பாண்டிய மன்னர்கள் போய் இந்த கருத்தர்களை சொல்லும் போது எங்கள் வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனையில் வந்து தங்குங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து அவருக்கு வந்து தியானம் செய்கிறாரு. தியானம் செய்யும்போது மதுரை மீனாட்சி அம்மன் மறுபடியும் தாமச குணத்துக்காக நைட்டு வெளியே வராங்க. கருவறையிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தியானம் பண்ணுறது பார்த்து இந்த தாமச குணத்தில் அந்த அம்மாவும் அவரை தாக்கறதுக்கு போகும்போது இவர் சில கவிதைகளும் சில பாட்டும் பாடும்போது அவங்க வந்து மனம் உருகிடுறாங்க. மனம் உருகினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கும்போது வரமெல்லாம் வேண்டாம், நம்ம 2 பேரும் நைட்டு வந்து பரமபதம் விளையாடுவோம். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் தாமச குணத்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் நான் ஜெயிச்சா நான் என்ன சொல்லணும், நீங்கள் எனக்கு அது கட்டுப்படணும். அப்படிங்கும்போது சிவபெருமான நடுவில் மீடியேட்டராக வச்சுக்கிட்டு 2 பேரும் ப்ளே பண்ணும்போது நைட் ஃபுல்லாக விளையாடுறாங்க, பரமபதம் விளையாடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. அப்போ தாய் சொல்கிறாங்க நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சங்கராச்சாரிய சொல்கிறாரு, இல்லை நான் தான் அப்படின்னு. அப்போ சிவன் சொல்கிறாரு, மதுரை மீனாட்சியை நீ ஜெயிக்க கிடையாது, சங்கராச்சாரியார் தான். ஏன்னா நீ நைட்டு விளையாடும் போதே அவரை வந்து உன்னை யாகத்து மூலியமாகவும் யோகத்து மூலியமாகவும் உன்னை ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் மனம் உருகி இப்போ உனக்கு என்ன வேணும், இந்த தாமச குணத்தை எண்ணத்தை கை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியார் கேட்குறாரு. இது ஏதாவது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிரியா யோகத்தினாலையும் தியானத்தினாலையும் அது யோசித்து சிந்தித்து செயல்பட்டு அந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லி ராசி பலன் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கோச்சாரம் பார்த்து வருஷ பலன் கேட்டவங்க எத்தனை பேர் அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் நல்லாவும் இருக்கும், பட் அவங்க ஏதோ ஒரு கடன் லைஃப்பில் அவங்கள தன்னை கிரகங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களை போட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வருவோம். அந்த கிரக யுத்தம் நடக்கும்போது சில பேருக்கு இப்போ ஒரு 8th ஹவுஸ் பிளானட்டோட இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை போட்டு டிப்ரெஷனுக்கு எதையுமே செயல்படுத்தவே படுத்தாது.